எல்லாருக்கும் வணக்கம். லைஃப் வித் நேச்சர் சுபா. டெய்லி ஒரே ஜூஸஸை குடிச்சு போர் அடிக்குதா? 5 நாளைக்கும் 5 வித்தியாசமான ஜூஸஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த ஜூஸஸ் நான் அடுத்தடுத்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் ஜூஸ்குள்ளே இப்போ போக போகிறது கிடையாது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படின்றது தான் ஷேர் பண்ண போகிறோம். ஹேர் ஃபால், ஸ்கின், அதாவது ஹேர் ஃபால் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன். ஸ்கின் கேர், எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அது கொஞ்சம் பிரைட்டாக நல்ல க்ளோவிங்காக இருக்கணும். நான் எவ்வளவோ நிறைய சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு வந்து இந்த பூஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஹியூமினிட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. இப்படி சில பேர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் நிறையா சாப்பிட்றேன், எனக்கு பசிக்கிறப்பெல்லாம் சாப்பிட்றேன். அளவோடு சாப்பிட்டாலும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் இந்த ஜூஸஸ் எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுவாங்க. அப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம்லாம் இல்லை, இமிடியேட்டாக ட்ரை பண்ணி 5 நாளைக்கும் 5 ஜூஸஸை ட்ரை பண்ணுங்கள். இதில் கிடைக்கக்கூடிய சத்துக்களை நான் முதல்லையே சொல்லிட்டேன். நம்பர் 1, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இஞ்சியை எப்போவுமே தோல் சீவிட்டு வெறும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையை தான் நம்ம எடுத்துக்கணும். இஞ்சி தண்ணி சேர்க்காம எலுமிச்சப்பழ சாறு இருக்குல்ல, அதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த இஞ்சியை ஒரு டம்ளரில் அந்த அரைச்ச பேஸ்ட்டு ஹனி மிக்ஸ் பண்ணி நல்லா எவ்ரிடே குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் க்ளோயிங் கிளியர் ஸ்கின்னு கண்டிப்பாக கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், நல்ல இஞ்சி சாறு, அந்த இஞ்சி சாரோட லெமன் ஜூஸு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஹனியோடு சேர்த்து எவ்ரிடே சாப்பிட்டுட்டே வாங்க. நல்ல ஒரு கிளியர் ஸ்கின், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். இது நம்பர் 1. ரெண்டாவது என்னன்னா, நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பவுடர் அல்லது இஞ்சி தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இது நம்பர் 2. நம்பர் 3வது, குக்கும்பர் ஜூஸ் எடுத்துக்கலாம். குக்கும்பரை அப்படியேவும் சாப்பிடலாம், பட் குக்கும்பர் ஜூஸை வந்து நீங்கள் எவ்ரிடே எடுத்துகிட்டே வரும்போது நல்ல உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, கோல்டு பிடிக்கிறவங்க இந்த குக்கும்பர் வேண்டாம். வெள்ளரிக்காய் ஜூஸோட இஞ்சியை சேர்த்து தட்டி போட்டு நீங்கள் குடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்க்கு மிளகு சேர்த்து தட்டி போட்டு குடிக்கலாம். இது எல்லாமே குடிக்கிற ட்ரிங்க்ஸ் தான். ஸோ நீங்கள் இதை இப்படி ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இன்னும் சில பேர் இந்த குக்கும்பரோட மின்ட் இருக்கு இல்லையா, புதினா, அந்த இலையும் போட்டு குடிக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. புதுமையான ஒரு ஜூஸஸ், டெய்லியும் எடுக்கிற மாதிரி இருக்காது, புதுமையாக எடுக்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட பூஸ்ட் இம்யூனிட்டி லெவலை அதிகப்படுத்தும். அடுத்து 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஹாட் வாட்டரில் ஹனி மிக்ஸ் பண்ணி சில பேர் குடிப்பாங்க. வெறும் ஹனியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எலுமிச்சப்பழம், புதினா இதை நல்லா போட்டு பாயில் பண்ணி நீங்கள் எவ்ரிடே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டொமக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா, இது எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸ்கின் சம்மந்தப்பட்டது என்ன ஒரு எப்பேற்பட்ட, ஏன்னா வெளியில் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் உள்ளுக்குள்ளே இன்டேக் ஊட்டச்சத்து எடுத்தே ஆகணும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆமலை ஹேருக்கு வந்து விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூஸ்பெரிஸ், இந்தியன் கூஸ்பெரிஸ் இருக்கு இல்லையா, பெரிய நெல்லிக்காய், அதை மிளகு போட்டு நல்லா அரைச்சி அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டே வாங்க. ரொம்ப அதை விட ஒரு பூஸ்ட் இம்யூனிட்டி வேறு எதுலேயுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எப்போவும் சாப்பிட்ற ஜூஸஸை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் சைடில் என்ன நான் சொன்னேன்றது உங்களுக்கு அதுக்கு நேராக நான் வேர்டிங்ஸில் வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எவ்ரிடே 5 வித்தியாசமான ஜூஸஸை சாப்பிட்டுட்டே வாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இதை விட வேற என்ன வேணும்? சிம்பிள். தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி எப்போவுமே கொஞ்சம் காய்ச்சின தண்ணியாக ஹாட் வாட்டராக குடிக்கிறதுக்கு பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சுடு தண்ணி குடித்தாதான் நமக்கு நல்லதே. நார்மலாகவே சுடு தண்ணி எடுக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் என்னன்னா, எப்போவுமே
சீரக தண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்க, நல்லா பாயில் பண்ணி சீரக தண்ணி குடிங்க. இல்லை எனக்கு சீரகத்தோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு 1 ஸ்பூன் கோரியண்டர் சீட்ஸ், அதாவது மல்லி விதை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது 3த்தையும் நல்லா தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணியை குடிச்சிட்டே வாங்க. குடிக்கிறதுக்கு அமிர்தம். அதை விட வேற எதுவுமே வேண்டாம். நாள் முழுக்க குடிச்சிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி இப்படி குடிக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த ஃபார்மேட்ல நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற ஃபீலே தெரியாது. ஒரு ஜூஸ் குடிக்கிற ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்குமே. ஸோ என்னால் பழங்கள் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியத்தை தரும். நல்ல ஒரு ஸ்லீப் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்கின் கேர் உங்களுக்கு ரொட்டீனுக்கு இன்டேக் எடுத்த மாதிரி இருக்கும். முடி நல்லா வளரும். ஹியூமினிட்டி பூஸ்டை இன்க்ரீஸ் படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த ஜூஸஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காம என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய குறிப்புகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஹீட் ஹெல்த்தி.